பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் குழப்பவாதி அல்ல. ஆதார வசனம் மத்தேயு 7:7-8. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். யோவான் 14:13 வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். கிறிஸ்துவுக்குள் வரம் பெற்ற தாசர்களை ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இன்று இந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள், ஆண்டவரே, இதை கேட்டு எப்படி கேட்க வேண்டுமோ, இப்படி கேட்கலாமா கூடாதா என்ற குழப்பம் உள்ளவர்களுக்கு குழப்பத்தை நீக்கி அவர்கள் இருதயத்தை அறிந்தவர், அவர் தேவையை அறிந்தவர், அவர்களை செவிக்க வைத்து கொடுப்பீராக, இன்றே கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மேற்கண்ட வசனங்களே வெளியில் இருப்போடு சொல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அத்துபடி. அதனுடைய தாக்கம், ஆழம், உறவு நமக்குத்தான் தெரியும். இதை பற்றி எத்தனையோ செய்திகள் தினந்தோறும் கேட்டாலும், சபையிலே கேட்டாலும், இன்னும் விசுவாசிகளுக்கு ஒரு தெளிவும் உறுதியும் இருதயத்தில் பிறக்கவில்லை. காரணம், இவர்கள் உறவின் அடிப்படையில் இதை பார்ப்பதில்லை, மதத்தின் அடிப்படையில் பார்க்கிறார்கள், தகுதியின் அடிப்படையில் பார்க்கிறார்கள். நம்முடைய தகுதி என்ன என்று யோசிக்கிறார்கள். நாம் கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பார்க்கிறார்கள். நான் கர்த்தருக்கு என்ன செய்தோம் என இவர்களே தங்களுக்கு ஒரு தரப்பட்டிகள் தயாரித்து கீழே இறக்கிக் கொள்கிறார்கள். பிளெயினாக பேசினாலோ எளிமையாக சொன்னாலே பல பேருக்கு தயக்கம், சந்தேகம் வருகிறது. ஆசீர்வாதம் பெறுவது என்ன இவ்வளவு ஈஸியா? கர்த்தர் எல்லாவற்றையும் நாம் பெற்று சம்பூர்ணமாக வாழ வழிவகை ஈஸியாகத்தான் வைத்திருக்கிறார். நாமந்தான் இப்படி இருக்காது, இதற்குள்ளே ஏதோ ஒரு உள்குத்து இருக்கும் அல்லது சட்டத்தில் ஓட்டை இருக்கும் என்று நம்முடைய சுபாவப்படியே நினைக்கிறோம். ஒரு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சாதாரணமாக நீங்கள் சொல்வதையெல்லாம் அமைதியாக கேட்டுவிட்டு 100 ரூபா மட்டும் ஃபீஸ் கொடுக்க சொல்லிவிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு மருந்து எழுதி கொடுத்தால் நமக்கு பிடிப்பதில்லை. மணிக்கணக்காக வெயிட் பண்ணி அவரோட அப்பாயின்மெண்ட் போட்டு அவர் உள்ளே போய் நம்ம உடம்பை பல மிஷினுக்குள்ளே உள்ளே செலுத்தி ஒரு 15-20 பில் பண்ணிவிட்டு கடைசியில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை மட்டும் சாப்பிடுங்கள் என்று ஒரு 1000 ரூபாய்க்கு எழுதி கொடுத்தால் அப்பாடா என்று வருகிறோம். இதுதான் மனிதனுடைய சுபாவம். தேவன் பிதாவாக இருக்கிறபடியா, நாம் அவர்கள் சொந்த ஜனமாக உள்ளபடியா நமக்கு எல்லாவற்றையும் சந்தோஷமாக கொடுக்கிறார். நாம் சகலத்தை பெற்று அனுபவிக்கத்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக வீடு முழுவதும் எழுதி தொங்க வைத்துக் கொள்ளுங்கள். நாம் அவருடைய பிள்ளை, இதுதான் தகுதி. வேறு ஒன்றையும் உள்ளே கொண்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எளிமையான சத்தியத்தை காம்ப்ளிகேட் பண்ணாதீர்கள். 2 ராஜாக்கள் 5 அந்நியனான அசிரிய படைத்தலைவர் நாகமானுக்கு குஷ்டரோகம். இதை போக்க, நீக்க, சுகம் பெற சமாரியாவில் உள்ள தீர்க்கதரிசி எலிசாவால் கூடும் என்று தன் வீட்டில் வேலை பார்க்கும் பணிப்பெண்ணான இஸ்ரவேல் என்ற சிறு பெண் சொல்ல இவன் சகரியாவுக்கு வந்துவிட்டான். அவரிடம் போனால் சுகமாகலாம், அவ்வளவுதான் எளிமையான வழிநடத்துதல். இவனோ நிறைய வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு அந்த நாட்டு ராஜாவிடமிருந்து இந்த நாட்டு ராஜாவுக்கு ரெக்கமெண்டேஷன் கடிதம் பெற்றுக்கொண்டு வருகிறான். மனிதனுடைய எண்ணம், இவ்வளோ பெரிய நோய், இதை தீர்க்க நாமும் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று பல முன்னேற்பாடோடு வருகிறான். எலிசாவிடம் வருகிறான். எலிசா இவனை நேரடியாக சந்திக்கவே இல்லை. வேலைக்காரனை கூப்பிட்டு இவனை போய் யோர்தானி 7 முறை முழுகி என்பது சொஸ்தமாவான் என்றான். இதை கேட்ட நாகமானுக்கு சப்பென்று போயிற்று. என்ன, நம்மை அழைச்சி அவர் கையை நம்மீது வச்சு தடவி கொடுத்து நிறைய ஜபம் பண்ணி அனுப்புவார் என்று எதிர்பார்த்து வந்திருக்கிறான். அதனால் அவனுக்கு கோபம். என்ன, எங்கள் ஊர் தமுஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பருபாரும் நல்லதல்லவா என்று சொல்லி உக்கரத்தோடு திரும்பி போனான். நல்ல வேலைங்க, அவன் ஊழியக்காரன். அவனிடம் கெஞ்சி, தகப்பனே, பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தால் செய்திருப்பீர் அல்லவா, இது எளிமையான காரியம்தானே, செய்யும் என்று யோசனை சொன்னதால் அவன் அதற்கு கட்டுப்பட்டு போனான். யோர்தானில் முள்ளி 7 தரம் எழுந்தான். அவனுடைய மாமிசம் குழந்தையின் மாமிசத்தை போல சுஸ்தமாயிற்று. 2 ராஜாக்கள் 5:9-14 வரை வாசிங்க. நாம் இப்படித்தான் இன்னமும் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்திற்கு இந்த சின்ன ஜெபம் போதுமா என்று நம்ம நினைக்கிறோம். மகளுக்கு திருமணத்திற்கு போதகரிடம் ஜெபிக்க போனேன். ஒருவர் சொன்னது, அவர், தகப்பனே, இந்த மகளுக்கு ஏற்ற துணையை தாரும், நீர் நல்லவர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இவ்வளவுதாங்க, துளியூண்டு ஜெபமுங்க என்று சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு இன்னசென்ட்டாக நம் விசுவாசிகள் இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளை உங்களிடம் தனக்கு ஒரு புது சைக்கிள் வேண்டும் என்பதை எப்படி கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அப்பா, எனக்கு ஒரு லேட்டஸ்ட் மாடலில் ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுங்கப்பா, இவ்வளோதானே கேட்பான். வேறு என்னெல்லாம் உங்களை பற்றி வரி வரியாக புலவர்கள் பேசுபோல் பாட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? இல்லை அல்லவா? அப்புறம் எப்படி நம் பரம தகப்பனோடு எப்படி நினைக்கிறீர்கள்?
வாங்கி கொடுக்கிறீர்கள் அல்லவா? நாமும் தைரியமாக இப்படித்தான் கேட்க வேண்டும். உறவை சார்ந்து வாருங்கள், கேளுங்கள், மதத்தை சார்ந்து வாழாதீர்கள். கர்த்தர் குழப்பவாதி அல்ல. நீங்கள் குழப்பிக் கொண்டு போவதற்கு அவர் எந்த வகையிலும் காரணமாக மாட்டார். வெரி சிம்பிள். என் நாமத்தினாலே கேள், அதை செய்வேன். எதை கேட்கிறாயோ அதை செய்வேன் என்கிறார். காட் ஆஃப் ஸ்பெசிபிக். இனி ஒரு சாட்சி. மார்க் 10:46-52 வரை வாசி. பரிதிமேய் என்ற குருடன் இயேசு அவ்வழியாக வருகிறார் என்று அறிந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்தினான். இயேசு அருகில் அழைத்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நான் பார்வையடைய வேண்டும் என்றான். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். உடனே அவன் பார்வையடைந்தான். எவ்வளோ சிம்பிள் பாருங்க. கண்ணு தெரியாத குருடன் ஒரே சொல்லில் பார்வையடைந்து விட்டான். அவர் கேட்டாரா, இயேசு நீ சபைக்கு ஒழுங்காக செல்கிறாயா, தசமபாகம் கட்டுகிறாயா, அதிகாலை இருந்து ஜெபிக்கிற, இதெல்லாம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் அவர் கவுண்ட் பண்ணுவது, அந்த நேரத்தில் நம்ம என்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் இழுத்து கொண்டு அவர் வருவதில்லை. ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும். அப்படி ஏதும் கேட்கவில்லையே. உடனே அவன் பார்வையடைந்தான். மக்களே, உங்கள் ஜெபம் தெளிவாக இருக்கட்டும். ஸ்பெசிஃபிக்காக கேளுங்கள். இந்த மாதம் அப்படி கேளுங்கள், இன்றைய அப்படி கேளுங்கள். யோவான் 15:7 இயேசு சொல்கிறார், கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் ஒன்று கேட்டால் நான் ஒன்று தருவேன் என்று சொல்லவே இல்லை. கேட்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான், பார்வை கொடுத்தார். நிறைய எடுத்து பாருங்கள். 4 சுவிசேஷங்களில் சுகமானவர்கள், வியாதியிலிருந்து விடுபட்டவர்கள் எல்லாம் எதை கேட்டார்களோ அதை செய்தார். இதில் ஏதாவது உள்குத்து ஏதுமில்லை, காம்ப்ளிகேஷன் இல்லை. இஃப் யூ அபைட் வித் ஹிம், he will prove that he is a creator, responsible father. ஸ்பெசிஃபிக்காக கேளுங்கள். பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். தகுதிப்படுத்தி கேட்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்படி நினைத்தால் கேட்க சந்தர்ப்பமே கிடைக்காது. 1 யோவான் 5:13, 14, 15 வசனங்கள் தயவு செய்து வாசியுங்கள். தைரியத்தோடு அவரிடம் வாருங்கள், கேளுங்கள். என் ஜெபம் கேட்கப்பட்டு விட்டதே என்று நிச்சயம் உங்களுக்கு வேண்டும். பரலோகத்திலிருந்து அக்னாலஜ்மெண்ட் கார்டு எது அனுப்பி வைக்கப்பட மாட்டாது. உங்கள் விசுவாசமே எல்லாவற்றுக்கும் வேர். நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று அப்படி ஸ்பெசிஃபிக்காக கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அவருடைய சித்தமோ இல்லையோ என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் சுகமாக, வளமாக, உயர்வாக, மேன்மையாக, மகிழ்ச்சியாக, குடும்பத்தோடு, நல்ல மனைவியோடு, நல்ல கணவனோடு, நல்ல வேலையோடு, நீண்ட ஆயுளோடு, நிறந்த ஆரோக்கியத்தோடு வாழ்வது அவர் சித்தமுங்க. இதில் எந்த டவுட்டும் வேண்டாம். தைரியமாக கேளுங்கள், மெச்சிக்கொள்வார். உங்கள் தகுதி பார்த்து அல்ல, கொடுக்கிறவர் தகுதி பார்த்து கேளுங்கள். உரிமையோடு கேளுங்கள், பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு கேளுங்கள். 3000 குறிப்புகளை இன்று வைத்தாலும் அவர் அத்தனையும் சேங்ஷன் பண்ணி கொடுக்க வல்லவர், விருப்பமுள்ளவர், கொடுத்து உங்களை வாழ வைத்து பார்க்க ஆசை உள்ளவர். யோவான் 10:10. ஜெபிக்கலாம். தகப்பனே, இன்றிலிருந்து ஒவ்வொன்றாக தெளிவாக கேட்டு பெற்று வாழ்வோம். உமது நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.